ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு செல்விஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க ஏதாவது சஜஷனில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கொடுக்கறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் 4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா இதோட டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவி 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய்யில் இந்த 4 கப் அளவு தேங்காய் துருவலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் நம்ம தேங்காவை வறுத்து செய்யும்போதே இதோட அரோமான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல். 4 கப் அளவு தேங்காய் துருவலுக்கு 5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை இது மாதிரி துருகி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். சேர்த்துட்டு இதோட தட்டி வச்சுருந்த சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் இதை கொதிக்க விடலாம். உங்கள்கிட்ட சுக்கு ஏலக்காய் பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக எல்லா ஸ்டெப் முடிஞ்சு இறக்கும்போது நீங்கள் பர்ஃபியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பவுடர் இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் தட்டி இந்த வெல்லம் காய்ச்சும்போது சேர்த்துட்டோன்னா அதோட எசன்ஸ் மட்டும் இதில் இறங்கிடும். அப்புறம் ஃபில்டர் பண்ணும்போது அதோட பட்டையெல்லாம் சேர்ந்து ஃபில்டர் ஆகிக்கும். அதனால் இது மாதிரி தட்டி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா திக்காகி வந்தால் தான் நமக்கு தேங்காய் பர்ஃபி திக்காக கிடைக்கும். இந்த வெல்லம் எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி உருட்டு பதம் வர அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன். அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம வெள்ளைப்பாகை சேர்க்கும்போது கரையாமல் அடியில் போய் செட்டில் ஆகும். நம்ம எடுக்கும்போது நமக்கு கையில் எடுத்து உருட்டுறதுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருந்தோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டோம்னா இது நல்லாவே நமக்கு ஹார்டாக கிடைக்கும். இது மாதிரி சேர்த்துட்டு அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் நமக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்து கீழே சேர்க்கும் போதும் விழுகாமல் நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றி இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். மாற்றினோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டியாகாமல் இது லைட்டாக ஆறி வரும். அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சில நேரம் கட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக வெதுன்னு சூடாக இருக்கும்போதே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் இந்த பர்ஃபி வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். மாற்றிட்டு இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுருவோம். இது ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாகி வரும் நமக்கு. இந்த சம்மருக்கு குழந்தைங்களாம் இப்படி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க ஸ்வீட் கேட்கும்போதெல்லாம் நீங்கள் இதுவே கொடுத்துக்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.